Mercury Events. உங்க ஈவெண்ட்ஸை எங்களோட பிளான் பண்ண இப்போவே ஸ்கிரீன்ல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஓம் சரணாகத தீனார்த்த பதித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது புத்திர பாக்கியம் தவறுவது ஏன்? இதான் தலைப்பு. இருமணம் இணையும் திருமணம். இந்த திருமணத்தின் உச்சக்கட்ட மகிழ்ச்சி அப்படிங்கிறது சந்தான விருத்தி, குழந்தை பாக்கியம். இந்த குழந்தை பாக்கியம் தவறிப்போகும் அமைப்புகள் எதனால் ஏற்படுகிறது? அதை தீர்க்க அல்லது தவிர்க்க நாம் என்ன செய்ய வேண்டும்? அதை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். குழல் இனிது யாழ் இனிது என்பர்தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர் அப்படின்னு ஒரு பாட்டு உண்டு, நம்மளுடைய வள்ளுவர் வாக்கு. அதாவது குழலோட இசை ரொம்ப சிறப்பு, யாழோட இசை ரொம்ப சிறப்புன்னு சொல்லுவாங்களாம். தான் குழந்தைங்களோட மழலை சொல்லுடைய வார்த்தைகளை கேட்காதவங்க தான் அப்படி சொல்லுவாங்க அப்படின்னு அதோடைய அர்த்தம். இதை விட இனிது குழந்தைகளின் மழலை சொல். அப்படிப்பட்ட சந்தான பாக்கியதையை தரக்கூடியது இந்த 16 பேர்கள் அப்படிங்கிறதுல முக்கியமான பேராக வரக்கூடியதே குழந்தை பாக்கியம்தான். குழந்தை பாக்கியம் ஏன் தவறி போகுது? ஜாதகத்தில் புத்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடம் கடும் பாவைகளால் பாதிக்கப்பட்டிருந்தால், அது சரியானபடி நிவர்த்தி ஆகாத நிலையில் இருக்கிற ஜாதகங்களுக்கு இந்த குழந்தை பாக்கியம்ங்கிறது எட்டாக்கனியாக போயிடும். கடும் பாவிகள் அப்படின்னு நம்ம சொல்லும் போதே 4 பேர் தான் அங்கே முன்னாடி வந்து நிற்பாங்க. சனி, செவ்வாய், ராகு மற்றும் கேது. சூரியனை அவ்வளோ கடுமையான பாவி அப்படின்னு சொல்லிட முடியாது. எந்த ஒரு ஜாதகத்திலையும் 5ஆம் இடம்னு சொல்லக்கூடிய புத்திரஸ்தானத்தில் ஆண் பெண் 2 பேருக்கும் இந்த மாதிரியான கடுமையான பாவிகள் உட்கார்ந்துட்டாங்கன்னா இவங்களுக்கு குழந்தை பிறப்பதில் நிறைய தடைகள், இடைஞ்சல்கள், கருச்சிதைவு ஏற்பட்டு போவது, கர்ப்பம் கலைந்து விடுவது, குழந்தை பெற்றுக்கொள்ள இவர்களுக்கே ஆர்வம் இல்லாமல் போயிடுறதுங்கிறது மாதிரியான அமைப்புகளை கொடுக்கும். இதில் வந்து கிரக வரிசைகளில் பார்த்திங்கன்னா முதல்ல வர்றவர் கேது தான். 5ல் கேது இருந்தாருன்னா குழந்தை கிடைக்கிறது குதிரை கொம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. சில நிலைகளில் ராகுவும் அதே அளவுக்கு நெகட்டிவ் தருவார். அதற்கு அடுத்தபடியாக வந்து சனி, செவ்வாய் வராங்க. முதல்ல கேது, 2வது ராகு, 3வது சனி, 4வதாக தான் செவ்வாய். செவ்வாய் 5ஆம் இடத்துல இருந்து குழந்தை இல்லாமல் போகிறதுங்கிறது 50-50 சாய்ஸில் போயிடும். சனி 5ஆம் இடத்துல இருந்து குழந்தை இல்லாமல் போகிறது 75-25ன்னு வரும். ராகு 5ஆம் இடத்துல இருந்து குழந்தை இல்லாமல் போகிறதுங்கிறது 90-10ன்னு வரும். அதாவது 90% இல்லாமல் போகிறதுக்கும் 10% இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். கேது 5ல் இருந்தால் கிட்டத்தட்ட 100% இல்லைங்கிற மாதிரி வரும். அப்படி இல்லைன்னா அந்த குழந்தை பிறந்த பிறகு ஜாதகருக்கு எல்லாமே ஒரு முடிவுக்கு வந்துடுங்கிறது மாதிரியான அமைப்புகளை கொடுக்கும். ஸோ இவைகள் ஒரு காரணம். சில நிலைகளில் சன்னியாசி தோஷம் ரொம்ப வலுவாக இருக்கிற ஜாதகங்களுக்கும் புத்திர சந்தான விருத்தி இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இவங்களுக்கு இதுதான் கடைசி பிறவி, இதோட பிறவி முடியுது அப்படிங்கிறது மாதிரியான அமைப்புகள் இருக்கும்போது சந்தான விருத்தி ஏற்படுவதில் தடைகள் உண்டாகும். குறிப்பாக இந்த பொருத்தங்களை கணவன் மனைவிக்கு பார்க்கும்போது, ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொருத்தம் பார்க்கும்போது அவங்கள இணைக்கிற போது இந்த மாதிரியான விஷயங்கள்ல எல்லாம் ரொம்ப ரொம்ப கவனமுடன் எச்சரிக்கையுடன் இருக்கணும். சரிப்பா, 5ல் பாவி இருந்தாலே குழந்தை பிறக்காதான்னு கேட்டால் அப்படிலாம் இல்லை. நிறைய 5ல் பாவி இருக்கிறவங்களும் குழந்தை பிறக்கும். குரு நல்லா இருப்பார் ஜாதகத்தில். இந்த புத்திர காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு நல்ல நிலைமையில் இருப்பார். ஒரு உதாரணம் எடுத்துக்கலாம். ஒரு விருச்சிக லக்ன ஜாதகம், இவருக்கு 5ஆம் இடத்துல கேதுவும் சனி, 5ஆம் இடத்துல கேதுவும் சனி. இவரை பார்க்குறவங்க எல்லாரும் இவர் குழந்தை பிறக்காது, இது புத்திர பாக்கியமே இல்லாத ஜாதகம், இவங்களுக்கு குழந்தைக்கான வாய்ப்புகளே கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிட்டே நிறைய தட்டி கழிச்சிக்கிட்டே இருந்தாங்க. எங்கிட்ட பொருத்தம் பார்க்க வரும்போது நான் சொன்னேன், சார் உங்களுக்கு அப்படிலாம் இல்லை, உங்களுக்கு ராகுதீஷனுடைய கடைசி பகுதியில் இருக்கீங்க, அதனால திருமணம் தடையாகிட்டு இருக்கு. குருதசை வந்தோடனே கல்யாணமும் ஆகும், குழந்தையும் பிறக்கும். குரு 2ஆம் இடம் தனுசில் ஆட்சியாக இருக்காருனே. எக்ஸாக்டாக குருதசை ஆரம்பத்தில் குரு புத்திலேயே அவருக்கு வரணும் அமைஞ்சுது. குருதிசை குரு புத்திலேயே கன்சீவ் ஆகி பையனும் பிறந்தாச்சு. இது எதுக்கு சொல்கிறேன்னா, 5ஆம் இடத்துல பாவக்கோள் இருந்தாலே குழந்தை பிறக்காதுன்னா அப்படி குருவின் நிலை என்ன அப்படிங்கிறத கட்டாயம் பார்க்கணும். அதே மாதிரி 5ஆம் அதிபதியின் நிலை என்ன அப்படிங்கிறதையும் கட்டாயம் பார்க்கணும். 5ல் பாவிகள் இருந்தாலும்
5ஆம் அதிபதியின் நிலையை பொறுத்தும் ஒருவருக்கு சந்தான விருத்திங்கிறது சிறப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இன்னொரு உதாரண ஜாதகம் சொல்கிறேன். ஒரு கடகலக்கண ஜாதகம், இவருக்கு 5ஆம் இடத்துல ராகுவும் சனியும், 5ஆம் இடத்துல ராகு சனி 2 பேருமே சேர்ந்து உட்கார்ந்துருக்காங்க 3 டிகிரி டிஃபரன்ஸில். இவருக்கும் இதே மாதிரி தான் குழந்தை பிறப்பதில் தடைகள் ஏற்படலாம்னு எல்லா ஜோதிடர்களும் சொல்லி நிறைய பொண்ணு ஜாதகத்துக்கு இவரை ரிஜெக்ட் பண்ணாங்க. பட் நான் தான் சொன்னேன், 5க்குடைய செவ்வாய் 10ஆம் இடத்துல ஆட்சி மூலத்திரிகோணம் திக்பல வலுவோடு இருக்கார், நிச்சயமாக ஆண் வாரிசே உண்டு அப்படின்னு. 10ஆம் இடம் வலுவாக இருக்குது, ஸோ கவலையப்படாதீங்க. அதே மாதிரி இவருக்கு திருமணம் முடிஞ்சது, நான் இதை பொருத்தம் பார்த்து கொடுத்தேன், அவருக்கு கல்யாணமாகி குழந்தை பையனும் பார்த்து. அப்போ ஒரு விதி என்று இருந்தால் அதில் 5ஆம் அதிபதி நிலை நல்லா இருந்தாலும் இது மாறும், மற்றும் குருவின் நிலை சிறப்பாக இருந்தாலும் இது மாறும். அப்போ இந்த மாற்றமும் இருக்கிறதாங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு தான் அதை பார்க்கணும். நிறைய ஜாதகங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு சார், 5 வருஷம் ஆயிடுச்சு, 7 வருஷம் ஆயிடுச்சு, குழந்தை இல்லை அப்படின்னு சொல்கிற ஜாதகங்களை ரிசர்ச் பண்ணி பார்த்தோம்னா குறிப்பாக ஆணின் ஜாதகத்தில் 5ஆம் இடம் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது, குரு பெரிய வலுவில்லாத நிலையில் இருக்கிறதும், அந்த 5ஆம் இடத்துல பாதிப்புகளை தரக்கூடிய கிரகங்களே தசை நடத்திக்கிட்டு இருக்கிறதும், 5ஆம் வீட்டின் அதிபதி மோசமாக இருக்கிறதும் தான் மெயின் காரணமாக வரும். இதற்கு அடுத்த நிலையில் வர்ற ஒரு காரணம் பார்த்திங்கன்னா, பொருந்தாத ராசிகளை பிடிச்சி இணைச்சி வச்சுருப்பாங்க. ராசி பொருத்தம் சுத்தமாக இல்லாத கடும் பகை ராசிகள் கொண்ட 2 பேருக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு குழந்தை இல்லைன்னு சொல்கிற அமைப்புகள் இருக்கும். அயன சயன போக சுகம்னு சொல்லக்கூடிய 12ஆம் வீட்டு அதிபதி மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருந்தா தாம்பத்திய வாழ்க்கையில் சந்தோஷம், அதாவது தாம்பத்திய வாழ்க்கையில் ஈடுபாடே இல்லாத கணவன் மனைவியாக போயிட்டு அதன் மூலமாகவும் ஒழுங்கான தாம்பத்திய வாழ்க்கையை அனுபவிக்காத நிலையில் குழந்தை இல்லாமல் போகிற வாய்ப்பு இருக்கும். சன்னியாசி தோஷம் ஒரு நிலையில் ஒருத்தருக்கு வாரிசு இல்லாமல் பண்ணும். 12ஆம் இடம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால புத்திர சந்தான விருத்தி இல்லாமல் பண்ணும். 5ஆம் இடம் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால புத்திர சந்தான விருத்தி இல்லாமல் செய்யும். ராசி பொருத்தம் சிறப்பாக இல்லாத நிலையில் திருமணம் செய்து வைக்கும்போது புத்திர சந்தான விருத்தி இல்லாமல் பண்ணும். இதில் இன்னொரு நிலை பார்த்திங்கன்னா, சிவராஜ யோகம் சில நிலைகளில் புத்திர சந்தான விருத்தி இல்லாமல் போயிடும். சிவராஜ யோகம் ஒரு நல்ல யோகம் தான், ஆனால் அது சிவன் சொத்து குலம் நாசம்ங்கிற அந்த விதியின்படி குழந்தை இல்லாத ஒரு அமைப்பை கொடுத்துடக்கூடிய வாய்ப்பு, தெய்வ தொண்டு மட்டுமே ஆற்றணுங்கிறது மாதிரியான விதிகளையும் கொடுக்கக்கூடியது. ஸோ எல்லா விதத்துலேயும் ஒரு யோகமும் தோஷமும் கலந்துருக்குங்கிறதுக்கு இதெல்லாம் சூட்சுமம். சரி, இதற்கு என்ன செய்யலாம்? எங்களுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு சார், 6 வருஷம் ஆயிடுச்சு, 7 வருஷம் ஆயிடுச்சு, குழந்தை இல்லை. இன்றைக்கு நவீன யுகத்தில் இந்த ஐவிஎஃப் யூவிஎஃப்னு என்னென்னமோ டெக்னாலஜிலாம் வந்துடுச்சு. ஆனால் அதற்கு முன்பாக ஜாதகத்தை சரியான முறையில் பார்த்து இன்ன காரணங்களால் தான் உங்களுக்கு சந்தான விருத்தி ஏற்படுவதில், புத்திர விருத்தி ஏற்படுறதுல தடைகள் இருக்குங்கிறத தெரிஞ்சு அதற்குண்டான பரிகாரங்களை பிரீத்திகளை முறையாக செய்து கொள்ள வேண்டியது அவசியம். நான் ஜோதிட சாஸ்திரத்தில் 2 பரிகாரங்களுக்கு மட்டும்தான் அனுமதிப்பேன். ஒன்று திருமணம் தடையாகிறதுக்கு செய்து கொள்ளக்கூடிய பரிகாரங்கள், இன்னொன்று இந்த சந்தான கோபால விருத்தி குழந்தை பாக்கியம் இல்லாததுக்கு செய்து கொள்ளக்கூடிய பரிகாரம். இதையும் சரியானபடி செய்யும்போது உங்களுக்கு புத்திர சந்தான விருத்தி ஏற்படும் வாய்ப்பு உண்டு. சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு. அதாவது சட்டியில் இருந்தால் தானே அகப்பையில் வரும் அப்படின்னு சொல்கிறத தான் இதை பேச்சு வழக்கில் சொல்லுவாங்க. காளி சட்டியை கொடுத்துட்டு ஏதாவது எடுத்து கொடுன்னா எப்படியா எடுக்கிறது, அதில் தான் ஒன்றும் இல்லையேம்பாங்க. நான் உண்மையான அர்த்தம் பார்த்திங்கன்னா, சஷ்டி விரதம் இருந்தால், முருகப்பெருமானுக்கு உகந்த சஷ்டி விரதத்தை முறையானபடி கடைபிடிச்சா அகப்பை எனும் கர்ப்பப்பையில் சந்தான விருத்தி உண்டாகுங்கிறது ஒரு சாஸ்திரம். ஸோ உங்களுக்கு முருகன் ஃபேவரபுளான காடாக இருந்தார்னா நீங்கள் இந்த சஷ்டி விரதம் இருந்து அதன் மூலம் குழந்தை பாக்கியம் பெறுவதற்கு முயற்சி செய்யலாம். கும்பகோணம் பக்கத்தில் கற்பரச்சாம்பிகை கோயில்னு ஒன்று இருக்குது. அது பெண்கள் கருத்தரிக்கிறதுக்குன்னே உண்டான ஒரு ஸ்தலம். அங்கே போய் முறையான பிரீத்தி வழிபாடுகள் பண்ணலாம். ராகு கேதுவினால் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் தடையாகிற சர்ப்பதோஷம் இருந்ததுன்னா முறையான சர்ப்ப பிரீத்தி பண்ணி அதன் மூலம் குழந்தை பாக்கியம் ஏற்படுற வழிபாடுகளை செய்யலாம். மேலும் குலதெய்வ அனுகிரகம் கிடைச்சாலும் குழந்தை இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ குலதெய்வத்துக்கு விடாமல் வழிபாடு செஞ்சு பௌர்ணமி தோறும் விரதம் இருந்து போயிட்டு வந்துட்டு இருந்தீங்கனாலும் சீக்கிரத்தில் குழந்தை பாக்கியம் ஏற்படும் வாய்ப்பு உண்டு. நாங்கள் ஜாதகம் பார்க்கும்போது என்னுடைய கண்காணிப்பில் நாங்கள் சந்தான கோபால பூஜைங்கிற ஒன்று சிறப்பாக பண்ணி கொடுக்குறோம். அது ஜாதகத்தில் எந்த கிரகத்தினால ஏற்படுகிறதுங்கிற பிரச்சனையை அறிந்து அதன் மூலமாகவும் இதை நிவர்த்தி செய்து கொள்ள முடியும். பொதுவாக புத்திரஸ்தானம் என்பது 5, புத்திரஸ்தானாதிபதிங்கிறவர் 5ஆம் அதிபதி, புத்திர காரகன்கிறவர் குரு. இந்த 3ல் ஒன்று நல்லா இருந்தாலும் கூட குழந்தையை நிச்சயமாக உருவாக்கி விட முடியும்.
மூன்றுமே கெட்டு போயிட்ட நிலையில் நம்ம தத்து குழந்தைக்கு நேரடியாக போயிட வேண்டியதுதான். 5ஆம் இடமும் கெட்டு போய் 5ஆம் அதிபதியும் கெட்டு போய் குருவும் ஜாதகத்தில் கெட்டிருக்காருங்கிற போது சில நிலைகளில் குரு நல்ல வலுவாக இருந்து அவரே உங்களுக்கு பாதகாதிபதியாக போகும்போதும் கூட கருச்சிதைவு ஏற்படுறது, குழந்தை பிறக்கிறது, குறை மாதத்தில் குழந்தை பிறக்கிறது, அதனால ப்ராப்ளங்கள் உருவாகிறதுங்கிறது மாதிரி வந்து. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா துலா லக்னம், ரிஷப லக்னம், மிதுன லக்னம், கன்னி லக்னம், இந்த 4 லக்னங்களுக்கும் குரு எதிரி கிரகம். இவர் நல்ல பவர்ஃபுல்லாக இருந்தார்னா, தனிச்ச குரு பவர்ஃபுல்லாக இருந்தார்னால அது ஒரு சிக்கல். இன்னும் சில நிலைகளில் குரு தனிச்சு 5ல் இருந்தாலும் புத்திரதோஷம் ஏற்படுற விதி உண்டாகும். எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பரோட ஜாதகம் 5ஆம் இடத்துல இவருக்கு வந்து குரு கன்னி லக்னம், பாதகாதிபதி குரு 5ல் நீச்சம், கூடவே வந்து பௌர்ணமிக்கு நிகரான சந்திரன், பௌர்ணமிக்கு நிகரான சந்திரன், சந்திரனும் குருவும் 5ஆம் இடத்துல. இவர்களுக்கு 5 குடைய சனி 8ல் நீச்சம். ஸோ 5ஆம் அதிபதி கெட்டு போயிட்டாரு. 5ஆம் இடத்துல குருவும் சந்திரனும். இது நல்ல ஒளி பொருந்திய பௌர்ணமிக்கு நிகரான சந்திரன். இவருக்கு 3 முறை கருத்தரிச்சு 3மே குறை மாதம், 4 மாதத்தில், 5 மாதத்தில், 6 மாதத்தில் எல்லாமே அபார்ட் ஆகிட்டு குழந்தைய கடைசியில் தத்தெடுத்து வளர்த்து, அந்த தத்தெடுத்த குழந்தை 3 வயசு ஆகும்போது திரும்ப கன்சீவ் ஆகி இவருக்கும் பையன் பிறந்துச்சு. ஸோ இந்த மாதிரி எல்லாமும் கூட இருக்கும். அதனால் குலதெய்வ வழிபாடு, சந்தான கோபால பூஜை, கற்பரச்சாம்பிகை வழிபாடு, உங்கள் இஷ்ட தெய்வமாக முருகன் இருந்தால் சஷ்டி வழிபாடு, சஷ்டி விரதம் இருப்பது, குருவாயூர் கோயிலில் இருக்கிற கிருஷ்ண பரமாத்மாவை, குழந்தை கிருஷ்ணனை வேண்டுகிறது, இந்த மாதிரியான நிறைய பரிகாரங்கள் இருக்குது. அவைகளில் ஏதேனும் ஒன்றை சிறப்புடன் செய்து சந்தான பாக்கியதையை பெறுவீர்கள் என்று கூறி மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.